அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமான ஒரு 50 வினாக்கள் தேர்வுடில பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல் வினா பாருங்க. நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யார்? நேர்மையை காட்டிலும் உயர்ந்த தெய்வம் இல்லை என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ராணி மங்கம்மாள். இரண்டாவது வினா. அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். இதில் அன்பு என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ பண்பு பெயர். மூன்றாவது வினா. இக்கால ஔவையார் என்று திருவிக யாரை பாராட்டுகிறார்? ஒரு முக்கியமான வினா. இக்கால ஔவையார் என்று திருவி கல்யாண சுந்தரனார் யாரை பாராட்டுகிறார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அசலாம்பிகை அம்மையார். நாலாவது வினா. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி ஜீவானந்தம். ஐந்தாவது வினா. உலகத் தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் யார்? உலகத் தமிழ் ஆராய்ச்சி கழகம் தோன்ற காரணமானவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி சாலை இளந்திரியன். ஆறாவது வினா. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று கூறியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மார்க்ஸ் முல்லர். ஏழாவது வினா. தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்பட்டவர் யார்? தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ் என அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். எட்டாவது வினா. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்று. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் என்று. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி அக்டோபர் 5. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு நாள் அக்டோபர் 5. ஒன்பதாவது வினா. வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். பத்தாவது வினா. திருப்பாவையை பாடியவர் யார்? திருப்பாவையை பாடியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆண்டாள். 11வது வினா. புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? புதுமை பித்தனின் இயற்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி சோ விருதாச்சலம். புதுமை பித்தனின் இயற்பெயர் சோ விருதாச்சலம். 12வது வினா. அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. அன்னம் விடு தூது என்ற இதழை நடத்தியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி மீரா. 13வது வினா. திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் நூலை எழுதியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி கால்டுவெல். 14வது வினா. தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படுவது எந்த நூல்? தமிழர்களின் பண்பாட்டு கருவூலம் என அழைக்கப்படுவது எந்த நூல்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ புறநானூறு. 15வது வினா. தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்? தொல்காப்பியரின் ஆசிரியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ அகத்தியர். 16வது வினா. பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான வினா. பாரதிதாசனுக்கு அஞ்சல் தலை வெளியிடப்பட்ட ஆண்டு. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 2001. 17வது வினா. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன? கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பதன் தமிழாக்கம் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி பண்டமாற்று முறை. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச்னா பண்டமாற்று முறை. 18வது வினா. கல்யாண்ஜியின் புனைப்பெயர் என்ன? கல்யாண்ஜியின் புனைப்பெயர் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வண்ணதாசன். கல்யாண்ஜியின் புனைப்பெயர் வண்ணதாசன்.
19வது வினா, நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, மகாகவி பாரதியார். 20வது வினா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் இக்கூற்றை கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, க. சச்சிதானந்தம். 21வது வினா, நேமி என்பதன் பொருள் யாது? நேமி என்பதன் பொருள் யாது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, வலம்புரிச் சங்கு. நேமி என்பதன் பொருள் வலம்புரிச் சங்கு. 22வது வினா, காலின் 7 அடி பின் சென்று இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? காலின் 7 அடி பின் சென்று இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, பொருநராற்றுப்படை. 23வது வினா, பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? ஒரு முக்கியமான வினா. பெருமாள் திருமொழியில் எத்தனை பாடல்கள் உள்ளன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, 105 பாடல்கள். 24வது வினா, சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, பரிபாடல். 25வது வினா, இறைவன் கோவிலை விட்டு நீங்கிச் சென்று தங்கிய இடம் எது? இறைவன் கோவிலை விட்டு நீங்கி சென்று தங்கிய இடம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, வடதிரு ஆலவாயில். 26வது வினா, பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் என்ன பெயர்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கச்சிக்கொடி. பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி. 27வது வினா, தமிழினத்தின் பொது சொத்து எது? தமிழினத்தின் பொது சொத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி, சிலப்பதிகாரம். 28வது வினா, தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழரசு கழகத்தை தொடங்கியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ம.பொ. சிவஞானம். தமிழரசு கழகம் ம.பொ. சிவஞானம். 29வது வினா, தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிதை வேரில்லாத மரம் கூடில்லாத பறவை என்றவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, ரசூல் கம்சதேவ். 30வது வினா, கலை விமர்சகர், கவிஞர், மொழிபெயர்ப்பாளர், ஓவியர் என பன்முகத்தன்மை கொண்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, இந்திரன். 31வது வினா, பவணந்தியாரின் காலம் எது? பவணந்தியாரின் காலம் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, கிபி 13ஆம் நூற்றாண்டு. பவணந்தியாரின் காலம் கிபி 13ஆம் நூற்றாண்டு. 32வது வினா, பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? பாஸ்போர்ட் என்பதன் தமிழ் சொல் என்ன? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, கடவுச்சீட்டு. 33வது வினா, பனைமரம் எத்தனை ஆண்டுகளில் பலன் தரும்? பனைமரம் எத்தனை ஆண்டுகளில் பலன் தரும்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, 11 ஆண்டுகளில். 34வது வினா, தமிழகத்தின் அன்னிபெசன்ட் யார்? ஒரு முக்கியமான வினா. தமிழகத்தின் அன்னிபெசன்ட் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ, ராமாமிர்தம் அம்மையார். தமிழகத்தின் அன்னிபெசன்ட் ராமாமிர்தம் அம்மையார். 35வது வினா, தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டத்தை கொண்டு வந்தவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். 36வது வினா, காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று செல்லமாக அழைக்கப்பட்டவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி, அம்புஜத்தம்மாள். 37வது வினா, உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி யார்? உரையாசிரியர்களின் சக்கரவர்த்தி யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி, வைமு கோபாலகிருஷ்ணமாச்சாரியார். 38வது வினா, பெருமணல் உலகத்து தெய்வம் யார்?
பெருமணல் உலகத்து தெய்வம் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி வருணன். 39வது வினா, ஐந்திணை அறுபது என அழைக்கப்படும் நூல் எது? ஐந்திணை அறுபது என அழைக்கப்படும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கைநிலை. ஐந்திணை அறுபது என அழைக்கப்படும் நூல் கைநிலை. 40வது வினா, பாக்கு என்பதன் இலக்கண குறிப்பு தருக. பாக்கு என்பதன் இலக்கண குறிப்பு தருக. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ குற்றியலுகரம். 41வது வினா, தமிழ் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? தமிழ் மெய்யெழுத்துக்கள் எத்தனை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி 18. 42வது வினா, பண்பாடு, நாகரிகம் இவற்றுக்கிடையே உள்ள வேறுபாடுகளை சுட்டிக்காட்டியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ தேவநேய பாவாணர். 43வது வினா, தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலர் உண்மையானே என்று கூறும் நூல் எது? தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை பாருங்க ஆப்ஷன் சி புறநானூறு. 44வது வினா, சிலப்பதிகாரம் கூறும் ஆடல்களின் எண்ணிக்கை. சிலப்பதிகாரம் கூறும் ஆடல்களின் எண்ணிக்கை. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் சி 11. 45வது வினா, வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி தொல்காப்பியம். 46வது வினா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? ஒரு முக்கியமான வினா, கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்று கூறும் நூல் எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் டி நாலடியார். 47வது வினா, தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியவர் யார்? தீதும் நன்றும் பிறர் தர வாரா என்று கூறியவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி கணியன் பூங்குன்றனார். 48வது வினா, பதிற்றுப்பத்தில் அந்தாய் தொடையால் அமைந்துள்ள பத்து எது? பதிற்றுப்பத்தில் அந்தாய் தொடையால் அமைந்துள்ள பத்து எது? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ 4ஆம் பத்து. 49வது வினா, திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ கே.எம். பாலசுப்ரமணியம். 50வது வினா, தமிழகர முதலி உலகின் ஜான்சன் என்று அகராதித்துறையால் போற்றப்படுபவர் யார்? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். நண்பர்களே, நீ நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மார்க்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்.